வெளிச்சத்தை காண முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் சிருஷ்டிகளோடு இருப்போமையானால் அதற்குள்ளாய் நடந்து செல்ல முடியும், கடந்து செல்ல முடியும். ஆகவே இவைகள் வெளிச்சத்தை கொடுக்காவிட்டாலும் நமக்குள் இருக்கிற சிருஷ்டிகள் வெளிச்சம் உள்ளவர். கிறிஸ்துவுக்கு பிரியமும் கிரீடமுமானவர்களே, மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு பயணிப்பாராக. God bless you. பிரசங்கி 12:2 சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுகிறதுக்கு முன்னும் உன் சிருஷ்டிகரை நினை. நீங்களும் நானும் பார்க்கிற சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறது, நட்சத்திரங்கள் அதிலும் இருந்து வெளிச்சம் உண்டாகிறது, சந்திரனை பார்த்தால் அதிலும் இருந்து சில வெளிச்சங்கள் உண்டாகிறது. ஆக இவைகள் எல்லாம் அந்தகாரப்படுமா. 24 மணி நேரமும் இருளாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளே அடைபட்டு விடுவோம், வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை வந்துவிடும். இப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். பக்தன் சொல்றான், இவைகள் நடக்கிறதுக்கு முன்பு உன் சிருஷ்டிகரை நினை. அவரை நினைப்போமையானால் வாழ்க்கை முழுவதும் இருளாக இருந்தால், வெளிச்சத்தை காண முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் சிருஷ்டிகளோடு இருப்போமையானால் அதற்குள்ளாய் நடந்து செல்ல முடியும், கடந்து செல்ல முடியும். ஆகவே இவைகள் வெளிச்சத்தை கொடுக்காவிட்டாலும் நமக்குள் இருக்கிற சிருஷ்டிகள் வெளிச்சம் உள்ளவர், ஒளியானவர் நமக்குள்ளே ஒளியை தருவார், உங்களுக்குள்ளே தருவார். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது.